அமைன்ஸ் சாப்டர்லேருந்து ஜேஇ அட்வான்ஸ் 2026 கேட்டுக்கிட்ட ஒரு கொஸ்டின். ஒரு ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்யூஎஸ்டி இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பிக்யூஎஸ்டியில் எந்தெந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். எந்த ஆப்ஷன்லாம் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அனிலைனை கொடுத்துட்டு எத்தனாயிக் அன்ஹைட்ரைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் என்ன பண்ணுறோம், அசைலேஷன் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷன் வந்து அசைலேஷன் ரியாக்ஷன் அமைன்ஸ் சாப்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அசைலேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் எப்படி வரணும், ஃபஸ்ட்டு அசைலேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை கான்சன்ட்ரேட்டர் HNO3 கான்சன்ட்ரேட்டர் H2SO4 ரியாக்ட் பண்ணுறோம். இது வந்து நைட்ரேட்டிங் மிக்சர். இதை வச்சு என்ன பண்ணுவோம், நைட்ரேஷன் பண்ணுறோம். நைட்ரேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல பேரா பொசிஷனில் NO2 வந்துடும். இதுதான் அந்த ப்ராடக்ட். பிங்கிற ப்ராடக்ட் வந்து இந்த இதுதான். இதை எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு NaNO2HCl நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறோம். நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது அரோமேட்டிக் அமைன் வந்து என்ன ஆகும்னா டயசோனியம் சால்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பி, ஓகேவா, இது பி ரியாக்ட் வித் H3O+, அதுக்கப்புறம் அந்த நைட்ரஸ் ஆசிட் NaNO2 ப்ளஸ் HClோட ரியாக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஹைட்ராலைஸ் பண்ணும்போது இங்கே ஹைட்ராலைஸ் ஆகி இங்கே இங்கே OH வந்துடும். அப்போ வந்து இந்த பார்ட் வந்து அமைனாக மாறிடும், NH2 அமைன்லேருந்து அமைனாக மாறிடும். அதுக்கப்புறம் NaNO2 HCl வச்சு ரியாக்ட் பண்ணும்போது இந்த அமைன் பார்ட் வந்து என்ன தான் ஆகணும், டயசோனியம் சால்ட். அரோமேட்டிக் அமைன் வந்து நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது டயசோனியம் சால்ட் N2Cl - N2+ இந்த மாதிரி மாறிடும். இந்த NO2 வந்து அப்படியே இருக்கும். ஓகே, N2Cl மைனஸ் இந்த NO2 அப்படியே இருக்கும். இது என்னதுன்னா இது Q கண்டுபிடிச்சாச்சு, பிஏ கண்டுபிடிச்சாச்சு. Q எழுதிக்குவோம். Q வந்து N2Cl மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு N2 வரும். அதுக்கப்புறம் இது வந்து கியூமின் வந்து O2 ஃப்ரீ ஏரோட ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணும்போது அதை மறுபடியும் ஹைட்ராலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா இன்டர்மீடியட் ஒன்று ஃபார்ம் ஆகும். கியூமின் பெராக்சைடு ஒன்று ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் பை ப்ராடக்டாக கிடைக்கும். இதுவும் NCERTல இருக்குது இந்த ரியாக்ஷனும். இது வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் இருக்கும். இதை வச்சு ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த இதுவும் ரியாக்ஷன் எழுதலாம். அதை வச்சு எஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் O2 H3O+, NaOH, CO2, H3O+. இதை பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்கும்னா COOH இந்த மாதிரி இருக்கும். இதோட பேர் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஆல்ரெடி இங்கே ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருக்கான், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன எழுதியிருக்கேன், இன்டர்மீடியேட் தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபீனால் கிடைக்கும், OH ப்ளஸ் பை ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குன்னா அசிட்டோன் கிடைக்கும், COCH3. இங்கே பி ரெண்டுமே கிடைக்கும். அதனால் பி வந்து நம்ம மெயினாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் ஃபீனால் தான் பார்க்குறதுனால ஃபீனால் வந்து பி வந்து ஃபீனால் எடுத்துக்கலாம். பி இல்லை, சாரி, எஸ் என்னது ஃபீனால். ஓகே, ஃபீனால் வந்துருச்சு. ஃபீனால் என்ன பண்ணுறோன்னா கியூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி டயசோனியம் சால்ட்டில் NO2 அட்டாச் ஆகிருக்குது பேரா பொசிஷனில். இந்த ஃபீனால் வந்து கியூனா இந்த கண்டுபிடிச்சிருக்குது. இதோட ரியாக்ட் பண்ணும்போது அக்வஸ் NaOHனா பேசிக் கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, அமைன்ஸில் லாஸ்ட்டாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும், கப்ளிங் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் இது வந்து கப்ளிங் ரியாக்ஷனில் ஆரஞ்சு கலரில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஃபீனால் OH ப்ளஸ் N2Cl NO2 கப்ளிங் ரியாக்ஷனில் NaOH பேசிக் கண்டிஷனில் என்ன ஃபார்ம் ஆகும்னா
இதோட கலர் வந்து எல்லோ கலராக இருக்கும். இதோட கலர் எல்லோ இல்லை, ஆரஞ்சு. இதோட கலர் ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் ஆப்ஷன்லாம் செக் பண்ணலாம். Q ட்ரீட்டட் வித் எத்தனால் ஜெனரேட் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிகைட். Q என்னன்னு கண்டுபிடிச்சோம். Q இந்த இருக்குது. Qவை வந்து எதோட எத்தனாலோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு Q இங்கே பார்த்துருக்கோம். இதுதான் Q கரெக்டாக, இந்த காம்பவுண்ட் தான் Q. இதை நம்ம எத்தனாலோட ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? CH3 CH2 OHோட ட்ரீட் பண்ணால் இந்த குரூப் வந்து வெளியே போயிடும். N2 கேஸாக வெளியே போயிடும். நமக்கு வந்து நைட்ரோபென்சின் கிடைக்கும், NO2. இப்போ நைட்ரோபென்சின் அப்படிங்கிறது அரோமேட்டிக் ஆல்டிகைடு இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. B SQ பாசிட்டிவ் தாலின் டைடெஸ்ட். எஸ்ங்கிறது என்னது? எஸ் வந்து ஃபீனால் கரெக்டாக. ஃபீனால் வந்து தாலின் டைடெஸ்ட் அப்படிங்கிறது ஃபீனாலுக்கு எடுக்கிற ஒரு டெஸ்ட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் OH குரூப் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதாவது ஃபீனாலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. இது வந்து கரெக்ட். எஸ் வந்து ஃபீனாலுங்கிறதுனால ஃபீனாலுக்கு எடுக்கிற டெஸ்ட். இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். அப்புறம் P இஸ் டைநைட்ரோ காம்பவுண்ட். P ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த இருக்குது. P வந்து ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்குது. இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, ஆனால் இது நைட்ரோ குரூப் கிடையாது, NO2 இல்லை. அதனால் இது வந்து நைட்ரோ காம்பவுண்ட் கிடையாது, டைநைட்ரோ காம்பவுண்ட். மோனோ நைட்ரோ காம்பவுண்ட் தான் கரெக்ட். P இஸ் டைநைட்ரோ காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. T இஸ் ஏ கலர்டு காம்பவுண்ட். T வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். T வந்து கப்ளிங் ரியாக்ஷனில் வந்த ஒரு ப்ராடக்ட்டு. அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலர். அப்போ T இஸ் த கலர்டு காம்பவுண்ட். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். 2 ஆப்ஷன் கரெக்டு. Bயும் Tயும் கரெக்டு. மீதி எல்லாமே தப்பு. Q ட்ரீட்டட் வித் ஜெனரல் அரோமேட்டிக் ஆல்டிகைட் கொடுக்காது, நைட்ரோபென்சின் கொடுக்கும். அதே மாதிரி Cங்கிறது டைநைட்ரோ காம்பவுண்ட் கிடையாது, மோனோ நைட்ரோ காம்பவுண்ட். அதில் இருக்கிற நைட்ரோஜன் இருக்குது, ஆனால் 2 நைட்ரோஜன் இருக்குது, ஆனால் அவன் கேட்டிருக்கிற டைநைட்ரோ காம்பவுண்ட். NO2 குரூப் ஒன்று தான் இருக்குது. அதனால் இது வந்து மோனோ நைட்ரோ காம்பவுண்ட்.